எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யாத்திராம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 39. எக்ஸடஸ் சாப்டர் 12 verse 39. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்திலே தரிக்க கூடாமல் துரத்தி விட்டதினால் அது புளிப்பாயிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தப்படுத்தவில்லை. எகிப்திலே ஆயத்தம் பார்க்கப்பட்டதற்கு ஒரு முடிவு கட்டுகிறார். எகிப்து விட்டு வெளியே கொண்டு வருகிறார். உங்களுக்கு பரலோக மன்னாவை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். எந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியாம உங்க மைண்ட் போராடிட்டு இருக்கிறதோ, எந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியாம போராடி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சத்துரு போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறீர்களோ, என் கர்த்தர் இன்றைக்கு கைகளை பிடித்து இழுத்து வெளியே வா மகனே, வா மகளே என்று கர்த்தர் கொண்டு வருகிற அதிசயத்தை நான் பார்க்கிறேன். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும், இந்த பிரச்சனையிலிருந்து என்னைக்கு விடுதலை கிடைக்கும், இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து என்னைக்கு நான் வெளியே வருவேன், என் கர்த்தர் கொண்டு வருகிறார். சொல்ல 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 பரலோகம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். உங்களால முடியாது, உங்க பலத்தால், ஞானத்தால், அறிவால், திறமையால், பணத்தால், ஆள் பலத்தால் முடியாது. ஆனா தேவ பலத்தால் காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தருடைய கரத்தை காண கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசு நாமத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். லேபோ ரோசே கேபி, கர்த்தருடைய கரம் தொடுகிறதை காண்கிறேன். கர்த்தர் கரம் பிடித்து வெளியே கொண்டு வருகிறார். Take this prophetic word, receive it in Jesus name. இன்றைக்கு வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும், கட்டுகள் முறிக்கப்படட்டும். பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து பரலோகம் கொடுக்கிற பரிசை பெற்றுக் கொள்வீர்கள். Receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. God bless you all.